ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் இன்றைக்கி என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ, சாமி என்னை காப்பாற்றிடு சாமின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. பாட்டி ஒரு பக்கம், பாட்டிக்கு ஒரு ஆறுதலை போடணும். நம்ம என்ன தான் பயப்படாதீங்கன்னு சொன்னாலும் அந்த இடத்துல நின்று பார்த்தா நம்ம கஷ்டத்தை தெரியுங்க. அதாவது தப்பே செய்யாமல் பழியை ஏற்றுக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். ஆனால் அந்த தப்பு செய்யாத இருக்கிற இதோட உண்மை கண்டிப்பாக ரொம்ப நாள் உள்ளேயே இருக்காதுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். கடவுள் இருக்கான் குமாருன்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு கம்முன்னு உட்காந்துருக்க வேண்டியதான், வேறு வழியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எல்லாரும் சரி வாங்க அடுத்த கேஸ் உங்கள் கேஸ் தான் உள்ளே கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டியை கூண்டில் ஏற்றியாச்சு. அப்படியே பார்த்தோன்னே பாட்டியோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. குயில பூடிச்சு கூண்டில் அடைச்சி கூவ சொல்லிக்கிற உலகம். ஐயோ, இதை பார்க்கும்போது ரொம்ப கண்ணீரே வருது. சரி பரவாயில்ல விடுங்க, பாட்டி அழுவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள பார்க்க, அவங்க இவங்கள நோக்க, சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சரி வாங்க கேஸுக்கு வருவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் வாதாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னடா நடக்குது, என்ன சாட்சியம் எதுவும் இல்லையா, இதுக்கு ஈஸ்வரி தான் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு தண்டனையை கொடுத்துடலாமான்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஐயா கேட்க, இதை பார்த்தோன்னே நாட்டமையா தீர்ப்பை மாற்றுங்க அப்படின்னு ஒரு கூக்குரல். தாத்தா கொந்தளிச்சாரு, கோவத்தில் கொந்தளிச்சான்னு வெளியே கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஜிஎம் போட்டு பாக்கி என்ட்ரு ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மையவை கூட்டு வந்து நிற்க வைக்கிறத பார்த்தோன்னே ராதிகா சின்ன பிள்ளை போய் கூட்டு வராலேன்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மையு உண்மையை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியில் உண்மையை சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் ஜட்ஜையா இருந்துட்டு நீ கம்முனு கடை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்முனு கடைன்னு சொல்லிட்டு குடும்ப விஷயத்திற்காக பழி வாங்கக்கூடாது, இது ரொம்ப தப்பு, நீங்கள் கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் இந்த 2 பேர் ஏதாவது பண்ணீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துறாங்க. யாருக்குன்னு பார்க்குறீங்களா, ராதிகாவுக்கு, ராதிகாவோட அம்மாவுக்கோ. ராதிகாவுக்கே அப்போ தான் புரியுது, ஓ இதுதான் நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு. இப்போ தெரியுதா உங்கள் அம்மாவை பற்றி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ